அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோனா, நம்ம வந்து வீட்டை க்ளீன் பண்ணுறது தான். நோன்பு வர்றதுனால வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா இன்னும் 15 நாள் தான் அதுக்கு நோன்புக்கு. அதனால் வந்து அலமாரியில் உள்ள ஜாமானெல்லாம் எடுத்து கீழே வச்சுருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு அலமாரியில் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி வந்து சாப்பாடு வேலையை முடிச்சிட்டாக்கா சீக்கிரம் வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா சாப்பாடு வேலை முடிஞ்சாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. இன்றைக்கி வந்து ரசம், கேரட் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல் தான் வச்சுருக்கேன். ரசம்னாலே சாப்பாடே இறங்காது. எங்கள் வீட்டில் ரசம்னாலே யாருக்கும் பிடிக்கவும் செய்யாது. சரி இன்றைக்கி வந்து சீக்கிரம் வேலையை முடிச்சிடலாம். ஏன்னா நிறையா வேலை இருக்குது, வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணணுமேன்னு நான் வந்து ரசம் வச்சுட்டேன். தக்காளி ரசம் தான் வச்சேன் இன்றைக்கி. அவ்வளோதான், ரசம் வச்சாச்சு. கேரட் பொரியலும் தாளித்து விட்டுட்டேன். இப்போ உருளைக்கிழங்குக்கும் தாளித்து விட்டுட்டேன். சாப்பாடு வேலை முடிஞ்சிருச்சு. வெந்துருச்சுன்னா எல்லாத்தையும் இறக்கி வச்சிடலாம். அப்புறம் வந்து மணி 11 மணி ஆயிடுச்சுன்னா எத்தனை பேர்லாம் டீ குடிப்பீங்க, காஃபி குடிப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எங்களுக்கும் அந்த பழக்கம் இருக்குது. இப்போ நாங்கள் டீ தான் குடிக்க போகிறோம். டீ, காஃபி ரெண்டுமே சேர்த்து தான். சாப்பாடு வந்து நான் குக்கரில் போட்டேன் இன்றைக்கி. எப்போதும் விறகடுப்பில் தான் செய்கிறது. இன்றைக்கி வந்து குக்கரில் போட்ட வேலை இருக்கிறதுனால நாங்கள் வந்து வீடு க்ளீன் பண்ணணும் அப்படின்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறது லேட்டு தான். ஏன்னா பசங்க இல்லாதப்போ செய்யலாமேன்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு, அலமாரியெல்லாம் சுத்தம் பண்ணலான்னு. இன்றைக்கி ஸ்கூலுக்கு போயிட்டாங்க பசங்கள்லாம். அவங்க வரத்துக்குள்ளேயே செய்யணும். இவளை தூங்க வைக்கலான்னு பார்த்தா இவள் வந்து தூங்க மாட்டேன்னு முழிச்சிட்டு விளாண்டுட்ருக்கா எல்லா ஜாமானையும் எடுத்து போட்டு. எவ்வளோ பேர் வந்து நீங்கள் வேலை பார்க்கும்போது சாங் கேட்டுக்கிட்டே வேலை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா நாங்களும் இப்போ டிவியில் சாங் கேட்டுக்கிட்டு தான் வேலை பார்க்குறோம். ரொம்ப அதிகமாக வேலைலாம் இருந்துச்சு அப்படின்னாக்கா டிவியில் பாட்டு போட்டுவிட்டு அது மாதிரி தான் நாங்கள் வேலை பார்க்குறது. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு பாதி. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இந்த ஜாமான்லாம் வந்து எங்கள் மாமனார் வாங்கிட்டு வந்தது பயணத்தில் இருக்கும்போது. இதெல்லாம் இப்போ தான் நாங்கள் எடுக்கிறோம். அவ்வளோதான். அப்புறம் இது மட்டும் தான் இன்னும் எடுத்து வைக்க வேண்டியது இருக்குது மிச்சம். இவளை தூங்க வச்சுட்டு தான் பாக்கி வேலையெல்லாம் பார்க்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.